மென்ஸ்ட்ரல் வெல்பீயிங் மாதவிடாய் நலன் பற்றிய ஒரு புதிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில மாதவிடாய் பற்றிய தவறான நம்பிக்கைகளை முறியடிச்சு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை பத்தி பேச இருக்கிறோம். அதோட ஈகோ ஃப்ரெண்ட்லியான மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் பத்தி, குறிப்பா கிளாத் பேட்ஸ் போன்றவற்றின் பயன்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க இருக்கிறோம். எல்லாத்த விட முக்கியமா பீரியட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட வளர்த்துக்க போறோம். ஈகோஃபெமோட டே டு டே ஒர்க் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன துறைகள் இருக்குது அண்ட் யார் யாரெல்லாம் என்னென்ன கீ ரோல் ப்ளே பண்ணுறாங்க அங்கே. ஈகோஃபேமில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து பியூர்லி கமர்ஷியல், இன்னொன்று பியூர்லி நான் கமர்ஷியல். இப்போ கமர்ஷியலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம துணிப்பேடை வந்து என்ன சொல்கிறது உற்பத்தி பண்ணுறோம். அதை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அதை விற்பனை பண்ணுறோம், லைக் பியூர்லி பிஸ்னஸ். ரெண்டாவது சைடு பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ராஃபிட். இது வந்து நான் முன்னாடியே சொல்லலை, ஈகோஃபேம் வந்து ஒரு சோஷியல் என்டர்பிரைஸ், ஓகேங்களா. ஸோ இன்னொரு சைடில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா நான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து பேடுக்கு பேட் ஃபார் பேட், இன்னொன்று பேட் ஃபார் சிஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம், பேட் ஃபார் பேட்னா என்ன, பேட் ஃபார் சிஸ்டர்ஸ்னால் என்னன்ட்டு. இப்போ பேட் ஃபார் பேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் சுற்றி இருக்க நம்ம இந்தியாவிலையும் ஆர்வில் சுற்றி இருக்க கிராமப்புறத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடலசன்ட் கேர்ள்ஸ், பருவ பெண்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிறாங்க இல்லைங்களா. ஸோ வந்து ஒரு எக்கனாமிக்கலாக வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்டில் இருக்க பெண்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மாதவிடாய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு, ஸோ ஒரு 4 பேடு, ஒரு துணி பேடு கிட்டு, ஒரு 4 பேடு இருக்கும், ஒரு சின்ன பவுச் இருக்கும். அந்த 4 பேடும் அந்த பவுச்சு ஒரு பெரிய பவுச்சுக்குள்ளார இருக்கும். அது உள்ளார ஒரு சின்ன புக்கு இருக்கும். அந்த புக்கில் வந்து மாதவிடாய் ஏன் வருது, எதுக்கு வருது என்ற ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒரு புக்லெட் ஒன்று வச்சு அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேட் ஃபார் பேட். இப்போது என்னுடைய ஈகோஃபேமில் என்னோட ரோல் என்னன்னாக்கா, நான் பேட் ஃபார் பேடில் தான் வந்து ஃபெசிலிட்டேட்டராக இருக்கேன், ட்ரெயினராக இருக்கேன். ஸோ இந்த பேட் ஃபார் பேட் வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் சுற்றி 30 கிலோமீட்டர் ரேடியேஷனில் வந்து ஈகோஃபேமே டைரெக்டாக நாங்கள் போயிட்டு டைரெக்டாக ரீச் பண்ணுவோம். பட் ஆனால் எங்களோட நோக்கம் வெறும் ஆரோவில் சுற்றி இருக்க கிராமப்புற மக்களுக்கு மட்டும் போய் சேரணும்னு கிடையாது. ஹோல் இந்தியாவிலேயே இருக்க நிறையா ரூரல் ஏரியாஸில் வந்து இந்த ப்ரோக்ராமும் போய் சேரணும். இப்போ எங்களுக்கு எப்படி வந்து ஒரு மாதவிடாய் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கணுன்ற ஒரு நோக்கம் இருக்கோ, ஒரு சோஷியல் கல்ச்சுரல் சேஞ்சஸ் வேணும்னு நோக்கம் இருக்கோ, இதே மாதிரி நிறைய நிறுவனம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்களை மாதிரி லைக்லி மைண்டட் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. எங்கள் கூட தொடர்பு கொள்ள பார்த்திங்கன்னா அவங்க கூட நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களும் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி எங்கள் கிளாத் பேடை வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹோல் இந்தியாவிலையும் வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பேட் ஃபார் சிஸ்டர்ஸ். இப்போது இளம் பருவ பெண்கள் வந்து நாங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற பெண்கள் ஸ்கூலில் நாங்கள் கவர் பண்ணுறோம். இப்போ ஸ்கூலுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து பெண்கள் காலேஜ் போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லைனாக்கா வேறு ஏதாவது வீட்டில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ் பேக்ரவுண்டில் இருக்க பெண்கள், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து பேட் ஃபார் சிஸ்டர்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலயமா கண்டக்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பேட் ஃபார் பேடில் வந்து இந்த பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராம் 3 மணி நேரம் நடக்கும், ஓகேங்களா. 3 மணி நேரம் ரொம்ப இன்டெப்த்தாக ஏன் பீரியட் வருது, எதுக்காக பீரியட் வருது அப்படின்லாம் ரொம்ப டெப்த்தாக பார்ப்போம். ஆனால் பேட் ஃபார் சிஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பெண்களுக்கு தெரியும் ஏன் பீரியட்லாம் வருதுன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 3 மணி நேரம் அவேர்னஸ் இருக்காது, இருந்தாலுமே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். அவேர்னஸ் கொடுத்துட்டு இந்த உலகத்தில் வந்து என்னென்ன மாதவிடாய்க்குன்னு பயன்படுத்துகிற பொருட்கள் இருக்குது, அதை பற்றின ஒரு விரிவான தகவல். இப்போது நாங்கள் துணிப்பட நிறுவனத்திலேருந்து வரோன்றதுக்காக துணிப்படை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. உலகத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்ற
ஒரு நாலேஜை கொடுத்துட்டு அவங்களுக்கு துணி பேட் வாங்க விருப்பம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு ஒரு சப்சிடைஸ் ப்ரைஸில் ஒரு குறைந்த கொஞ்சம் சலுகையோடு வந்து நாங்கள் இந்த துணிப்பேடை அவங்களுக்கு விற்பனை செய்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னாக்கா ஒரு துணி பேடு 135 ரூபான்னு வச்சுக்கோங்க, 125 ரூபா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸு. இப்போ நாங்கள் வந்து இதை கமர்ஷியல் சைடில் விற்கிறோன்னாக்கா அது வந்து நாங்கள் அதில் மார்ஜின் இருக்கும், அதில் ப்ராஃபிட் இருக்கும், அதில் வந்து எல்லா கணக்கு பண்ணி நம்ம வந்து எம்ஆர்பியில் விற்போம் இல்லைங்களா. இவங்களுக்கு வந்து நாங்கள் காஸ்ட் ப்ரைஸ்லேயே கொடுப்போம். ஸோ அப்படி காஸ்ட் ப்ரைஸ் இல்லை, அவங்களால காஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்களால கொடுத்து வாங்க முடியலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்சிடைஸ் பண்ணி கொடுப்போம் அந்த பேட். ஏன்னா அவங்களுக்கும் அந்த பொருள் போயிட்டு சேரணுன்றதுக்காக. பள்ளி மாணவிகளுக்கு வந்து இலவசமாக தான் இதை கொடுக்குறீங்களா கல்வி? ஆமாம். ஸோ எங்கள் பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்து அந்த கிளாத் பேட் கிட்ட வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இந்த 2 ப்ரோக்ராம்ஸும் பேட் ஃபார் பேட் அண்ட் பேட் ஃபார் சிஸ்டர்ஸ் இது ரெண்டுமே நாட் ஃபார் ப்ராஃபிட் ப்ராஜெக்ட்ஸில் வருது இல்லையா? ஆமாம். ஸோ இந்த கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் செக்ஷன்ஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈகோஃபேம் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹைப்ரிட் மாடலில் தான் க்ரியேட் பண்ணோம். எப்படின்னாக்கா எங்களோட கமர்ஷியல் ஆக்டிவிட்டிலேருந்து வர ப்ராஃபிட் வந்து டைரெக்டாக வந்து எங்கள் நான் கமர்ஷியல் ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னாக்கா எங்கள் பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராம் நாங்கள் எப்படி வந்து இதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஃப்ரீயாக செய்யலை, இது டொனேஷன் பேஸில் செய்கிறோம். ஒரு கிளாத் பேடும் இன்டர்நேஷ்னல் அளவில் நாங்கள் வெளியில் விற்க பார்த்து கமர்ஷியல் சைடில் இப்போ இந்தியாவை விட்டு வெளியில் விற்கிறோன்னாக்கா ஒரு பேடுமே ஒரு கம்பல்சரி டொனேஷன் போகும். லைக் அரௌண்ட் €1 ஒரு யூரோனா லைக் 100 ரூபாய்க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ அவங்க இந்த பொருளை வாங்க பார்த்து வெளிநாட்டர்கள் இந்த பொருளை வாங்க பார்த்தே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த பேட் ஃபார் பேட் ஒரு இந்த நான் ப்ராஃபிட் ஒர்க்குக்காக தான் நம்ம வந்து இந்த டொனேஷன் கொடுத்து வாங்குறோன்ட்டு அவங்க அந்த கம்பல்சரி டொனேஷன் மூலியமாக வாங்குவாங்க. ஸோ அந்த டொனேஷன் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு டைரெக்டாக போகும். ஸோ எத்தனை டொனேஷன் நாங்கள் கலெக்ட் பண்ணுறோமோ அத்தனை டொனேஷனும் வந்து அத்தனை பெண்களை வந்து நாங்கள் போயிட்டு ரீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து நாங்கள் நிறையா லைக் எங்களுடைய பணியை பிடிச்சவங்கலாம் வந்து அவங்களே வந்து மேற்கொண்டு டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க எங்களுடைய பேட் ஃபார் பேட் ப்ரோக்ராமை முன்னோக்கி நடத்துறதுக்கு. ஸோ அந்த அதாலையுமே வந்து நாங்கள் இந்த ப்ரோக்ராமை செயல்படுத்துகிறோம். ஸோ உங்களுடைய ஒர்க் எப்படி குளோபல் ரீச் ஆகுது? அந்த எக்ஸ்பான்ஷனில் என்னென்ன சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? முதல்ல கேத்தியும் யாஸ்மினும் வந்து இந்த கிளாத் பேட் நிறுவனம் ஈகோஃபேம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பயனீர், இந்தியாவில் நாங்கள் தான் பயனீர். அப்போ வந்து இங்கே நிறைய கிளாத் பேட் மேக்கர்ஸ் கிடையாது. அண்ட் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேடு இருக்குது இல்லைங்களா, டிஸ்போசபிள் பேட், அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து எந்த ப்ராடக்ட்டும் இல்லை. ஸோ நாங்கள் தான் வந்து கிளாத் பேட் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து க்ரோத் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து நாங்கள் எங்கள் ஆரம்ப கால வளர்ச்சியிலேருந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலே வந்து நிறைய கிளாத் பேட் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லது. அவங்க எங்களுக்கு காம்படிட்டராக வந்திருக்காங்கன்னு நாங்கள் அது வந்து அது எங்களை வருத்தப்படுத்தலை, சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ கிளாத் இப்போது அது மட்டும் இல்லாத இப்போ இன்னொரு புது ப்ராடக்ட் என்ன மார்க்கெட்டில் வந்திருக்குனாக்கா பீரியட் அண்டர்வேர். ஓகேங்களா? அப்புறம் வந்து பயோடிகிரேடபிள் பேடு, ஆர்கானிக் பயோடிகிரேடபிள் பேட், அப்புறம் வந்து மென்ஸ்ட்ரல் கப்பு, இந்த மாதிரி நிறைய புது விதமான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைம் வந்துச்சு இல்லைங்களா, கோவிட் டைமில் வந்து நிறைய சின்ன சின்ன நிறுவனம்லாம் வந்து எக்கனாமிக்கலாக சர்வை பண்ண முடியாமல் ஒரு மூடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அதே போல் ஈகோஃபேமே வந்து இந்த பல காரணங்களால் வந்து கடந்த
கொஞ்சம் வருஷங்களாக ஒரு 3-4 வருஷமாக வந்து நாங்களுமே வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸை ஃபேஸ் பண்ணுறோம். இந்த காரணத்தால் தான் நாங்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக கொஞ்சம் காலமாக கொஞ்சம் லாஸில் போய்க்கின்னு இருக்கேன் எங்கள் ஆர்கனைசேஷன். இப்போ வந்து எப்படி சர்வைவ் ஆகி மறுபடியும் வந்து முன்னோக்கி செல்றதுன்ற என்ற பயணத்தை நோக்கி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் பல சந்தேகங்களையும் தகவல்களையும் அடுத்த எபிசோட்ல உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.